நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. மாப்பிள்ள, இந்த பாருங்க, மற்ற ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறத விட நம்ம ஆளுங்களை வச்சு வேலை வாங்கினா பாதுகாப்பாகவும் இருக்கும். செல் பிஸ்னஸ் செல்வி பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் ஆகிடும். பணமும் எங்கேயும் போயிடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்ன நான் சொல்றது? நிச்சயமா. என்னம்மா ஏதோ வேலை பணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒன்றும் இல்லை பிள்ளை. மாப்பிள்ள செல் கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாரா, அதான் நம்ம பிரபாக்கும் நிரஞ்சனுக்கும் வேலை போட்டு தரேன்னு சொல்றாரு. அவ்வளோதான், நான் ஒன்றும் சொல்ல. இன்னும் கம்பெனியா ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பேரம் பேசுறீங்களா? ஐயோ நான் ஒன்றும் சொல்ல பிள்ளை, அவரு தான். செல்வி, நான் தான் சொன்னேன், உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் டேலண்ட் இருக்குது, படிப்பு இருக்குது, நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? சொல்லுங்க மாப்பிள்ள, நான் சொன்னால் நம்பவே மாட்டா. அப்படியே மாப்பிள்ள, இன்னொரு விஷயம், இந்த கம்பெனியில் கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு யாராவது தேவையானா சொல்லுங்க. அந்த சிரோன்மணி கழுத வீட்டில் சும்மா தான் இருக்கேன், அவளை அனுப்பி வைக்கிறேன். அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஏன் புள்ள, நம்ம வீட்டை நான் கூட்டி பெருக்கலையா? அதில் என்ன தப்பு? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அத்தை, மற்றவங்க எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. எனக்கு கவலை எல்லாம் மலர் பற்றி தான். மலர், நீ அதே நினச்சிட்டு இருக்காத, அதுலேருந்து வெளியே வா. எங்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அவரே போயிட்டாரு, அப்புறம் நான் இருந்து என்ன பண்றதுன்றா. எனக்கு தான் அந்த கேஸ் முடியுமோ, எனக்கு தான் இவளுக்கு விடிவு காலம் வருமோ தெரியல. மலர், நீ கவலைப்படாத. விஜயோட மர்டர் கேஸ்ல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அந்த குற்றவாளி சீக்கிரமே பிடிபடுவான். ஓகேயா? மாப்பிள்ள, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. புள்ள, இந்த ஆண்டவர் லிங்கம் இருக்கான் பாருங்க, அவன் லேஸ்பட்டால் கிடையாது. அவன் உடம்பு பூரா விஷயம். இந்த கம்பெனி மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதாவது குழப்படி பண்ணுவான். தெரியும், அவருக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுமா? ஏன் இப்போ ஒன்றும் பண்ணாமல் இருக்கான்? இந்த பருப்புல நீ வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆமாம். அம்மா என்னம்மா பண்ணுவான்? அவனுக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருக்க சொல்றீங்களா? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கொலைக்கிற நாய் கடிக்காது. நாமளா அவனை எதுவுமே செய்ய தேவையில்லை. அவன் பண்ண பாவம் அவனையே அழிச்சு. நீ துபாய் ராமூர்த்தியை கலந்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் என்ன ஏதுங்கிறத பார்த்துரு. ஆமாம், காத்தலிங்கத்துக்கு ஃபோன் பண்ண, அவன் டீட்டெயிலாம் சொல்லுவான். வணக்கம். ஏண்டா காத்தா, ஐயா, கேட்டு திறந்துருந்ததுனால ஜீப்பு வேகமாக வந்ததா, இல்லை ஜீப்பு வேகமாக வந்ததுனால கேட்டு திறந்ததா? என்னையா சொல்கிறீங்க? போலீஸ் ஜீப்பு வந்து சரக்குன்னு பிரேக் அடிச்சு நிற்கிதே, அதை சொல்கிறேன்டா. ஏண்டா, எனக்கு தெரியாமல் யாரையாவது போட்டியா? ஐயா, உங்களுக்கு தெரியாமல் அது மாதிரி காரியெல்லாம் பண்ணுவேண்ணா? ஐயா, நான் கூட கொலை எதுவும் பண்ணலைங்களே. ஆமாம், இவனுக்கு குச்சியை சங்கிலியில் கட்டி முதுகு சொரியறதுக்கே நேரம் பார்த்தாது, இவன் கொலை பண்ண போகிறான். போடா வெங்காயம். வாங்க ஐயா, வணக்கம். என்ன பெரியவங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? மாயா இருக்காங்களா? மாயா? எதுக்கு கேட்குறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் வரல. மாயா இருக்காங்களா இல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்கள். விஜய் மர்டர் கேஸில் மாயாவை அரெஸ்ட் பண்ணணும். ஐயா, எந்த விஜய் எப்போ செத்தான் ஒன்றுமே புரியலைங்களே. மாயாவை யாருன்னு நினச்சிக்கினீங்க? ஏய், யாரா நீ? உனக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா? மாயாவை கூப்பிட்றா. சார், மரியாதையாக பேசுங்க. காத்தலிங்கம், ஆண்டவர் லிங்கத்தோட அசிஸ்டன்ட். இப்போ நீங்கள் இருக்காளான்னு கேட்குறீங்களே மாயா, அவள் இந்த ஆண்டவர் லிங்கத்தோட அண்ணன் டக்ளஸ் தேவராஜோட பொண்ணு. நீங்கள்
இடம் தெரியாமல் இங்கே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ம், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் எனக்கு தெரியும். நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. முதல்ல நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஆபீசர் கிட்ட வேணாலும் பேசிக்கங்க. அப்படியா? மாயா மாடியில் தான் இருக்கா, போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க சித்தப்பு. என்ன விஷயம்? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மாயாவை கூப்பிடுங்க. முதல்ல இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பொண்ணை பற்றி கேட்கலாம். நீங்க தான் மாயாவுக்கு அப்பாவா? ஆமாம். விஜய் மர்டர் கேஸ்ல உங்க பொண்ணு தான் முதல் குற்றவாளி. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். யாரு? அந்த செல்வி கம்ப்ளைண்ட் பண்ணதை வச்சு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல, மாயா யார்கிட்ட சொல்லி பாம்பு செட் பண்ண சொன்னாங்களோ அவன் சொல்லி வந்திருக்கோம். பாமா, என்ன உளறீங்க? எங்க வந்து யாருகிட்ட யாரை பத்தி பேசுறீங்க? நான் யார் தெரியுமா? சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க மேல போய் பாருங்க. எஸ் சார். யோ, இது என்ன வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல சத்திரம் சாவடி நினைச்சீங்களா? கண்டவெல்லாம் உள்ள போறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, திஸ் இஸ் தி லிமிட். டோன்ட் டெஸ்ட் आवर பேஷன்ஸ். இஃப் யூ கீப் டெஸ்டிங் us, you'll be in trouble. அண்ணே, அவங்க கடமையை செய்யறதுக்கு வந்திருக்காங்க, அதையும் தடுக்கிறீங்க? என்ன சகலது? பாமா அது இதுங்கிறாங்க, அதுக்கு என் பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா இருங்க, எனக்கு தெரியும், பேசாம இருங்க. என்ன அரெஸ்ட் பண்ண அவ்வளோதானே? ஆமா, பண்ணுங்க சார். மேலே போங்க. வாங்க. எஸ் மேலே வாமா. வாங்கண்ணே. சார், இவங்க தான் மாயா. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? விஜய் மர்டர் கேஸ்ல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். யாரோ சொன்னதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. யாரோ சொல்லலம்மா. யார்கிட்ட சொல்லி பாம்பு செட் பண்ண சொன்னீங்களோ அவன் இப்ப எங்க கஸ்டடியில இருக்கான். அவன் சொன்னானா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? முதல்ல வெளியே போங்க. அப்பா பாலானா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு நிக்கிறீங்க அப்படி? ஹலோ, இவ்வளவு நேரம் நான் மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல நீ வரலன்னா உன்னை இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். நீயே முடிவு பண்ணிக்க. இழுத்துட்டு போமா. இருங்கம்மா. இப்போ என்ன, இவங்க வரணும் அவ்வளோதானே? ம், போங்க, வருவாங்க. போங்க, நான் சொல்கிறேன், வருவாங்க. ம். அங்கிள், என்ன இதெல்லாம்? வாட் இஸ் ஆல் திஸ்? வா, வாடா கண்ணு. ஒன்றும் இல்லை. என்னடா சித்தப்பன் ஒண்ணுமே சொல்லாம கூட போயிட்டு வான்னு அனுப்புறானேன்னு பாக்குறியா? வரமாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா நமக்கு போறதுக்கு பாதையே இருக்காது. கூடவே போய் குழி தோண்டி குப்புற தள்ளி மூடிட்டா நாம போற பாதையில தடையே இருக்காது. போ, உள்ள போய் உட்கார். போ. வா. ஓ, உட்காரு. மாயா, நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வையேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றதுன்னு வீணா பேசிட்டு இருந்தேன்னு வையே, ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். நீ படிச்ச பொண்ணு,
பெரிய இடத்து பொண்ணு வேற, ரிஸ்க் எடுக்க வைக்காம பதில் சொல்வேன்னு நினைக்கிறேன். சொல்லு, செத்து போன விஜய்க்கும் உனக்கு என்ன பிரச்சனை? அவனை முறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் எல்லா உண்மையும் ஒன்று விடாம சொல்லிட்டான். நீயும் ஆமா நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். சொல்லு, உனக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பொழுதுபோக்குக்காக பாம்பு வச்சு கொலை பண்ணியா? மரியாதையா உண்மையை சொல்லு. நான் இப்பவும் சொல்றேன், விஜய்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் தான் கொலை பண்ணேன். பண்ண சொன்னதுனால பண்ணேன். என்ன வளர்ற? யார் உன்னை பண்ண சொன்னது? சொல்லு, உன்னை யார் கொலை பண்ண சொன்னது? எனக்கு வேற மாதிரி கூட விசாரிக்க தெரியும். பாக்குறியா? கலா, சொல்லு, யார் உன்னை கொலை பண்ண சொன்னது? செல்வி, மாப்பிள்ள, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. முதல்ல உங்க 2 பேருக்கு சுத்தி போடணும். செல்வி, மாப்பிள்ள. இதை பாருங்க, எனக்கு ஒன்றும் சுற்றி போட வேண்டியதில்லை. அவளுக்கு தான் நிறைய திருஷ்டி, அவளுக்கு சுற்றி போடுங்க. கரெக்டா சொன்னீங்க மாப்பிள்ள. அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவன் நேருக்கு எங்கேயோ. அம்மா, சொல்ல விட மாட்டியே? நான் சொல்லுவேன் புள்ள. இது பாரு, உனக்கு நிறைய திருஷ்டி இருக்கு. படுத்து கிடந்த பாமையில அப்படி எடுத்து நிறுத்தினது நீ தானே. ஆனா என்னமோ தெரியல, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமையும் போது இப்போவோ அப்போன்னு இழுத்துட்டு இருந்தெல்லாம் எழுந்துச்சு உட்காந்துச்சுங்க. ஐயோ ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. அந்த ஆண்டவர் லிங்கத்தை சொன்னேன். ஸ்ரீலங்கால பிடிச்ச சனியை விட்டதுன்னு நினைச்சேன். மறுபடியும் வந்து தொத்திக்குச்சு. வாங்க, திருஷ்டி எடுக்கிறேன். சரி, பக்கத்தில் வாங்க, சேர்த்து சுற்றிடுவாங்க. மாப்பிள்ள, வா, நில்லு, வா. இந்த பாருங்க, இந்த பூமி பூஜைக்கு இன்விடேஷன் கிராண்டா அடிக்கிறீங்க. முதல் பத்திரிகையை அந்த ஆண்டவர்லிங்க மூஞ்சில தூக்கி அடிக்கிறீங்க. அத்தை, எங்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கு. பின்ன இருக்காதா மாப்பிள்ள? 50-50 வேற சொல்லிட்டீங்க. லாபமோ நஷ்டமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து. என்ன பிள்ளை, கற்பூரம் அணைஞ்சிடும் சொல்றியா? நான் ஊத்திட்டு வந்துடுறேன். இரு, வந்துடுறேன் மாப்பிள்ள. விஜயோட மர்டர் கேஸ்ல குற்றவாளி யாரும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. மாப்பிள்ளை இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அவர் வாயில சக்கரை தான் போடணும். அதான் அவர் சுத்தி போட்டுட்டு இருக்கேன். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? மாடியில் இருக்காருங்க. செல்வி? செல்வியும் மாடியில் இருக்கா. சரி, அது செஞ்சது யாருன்னு சொல்லவே இல்லையே. நாங்க யாருன்னு சொல்றோம், முதல்ல அவங்கள நாங்க பார்க்கணும். எல்லாத்துலயும் சஸ்பென்ஸ். வாங்க. அப்பா, முதல் முறையா பீஸ் பார்த்ததும் சந்தோஷமா இருக்கு. நீங்க இங்கே இருங்க. மது, மலர வர சொல்லு. விஜய் கொன்னது யாருன்னு தெரிஞ்சு போச்சா? போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஓ, மகி, என்னம்மா? அவங்களுக்கு ஒரு 6 காஃபி போட்டு கொண்டா. சரிம்மா. வாங்க, மேலே வாங்க. முதலெல்லாம் போலீஸ் நடுங்கிடுவேன், படபடன்னு. இப்போ உங்களை விருந்தாளி மாதிரி கூட்டிட்டு போறேன் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வி,
செல்வி முதல் முறையா போலீஸை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள நீங்க சொன்னது கரெக்டா போச்சு மாப்பிள்ள. நம்ம மலர் புருஷனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதை சொல்லதான் வந்திருக்காங்க. யாரு? இதோ இந்த ஜெயதேவ் தான். வாட்? என்ன உளறீங்க? இவரா? இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சார், எனக்கும் விஜய் மர்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. விசாரிச்சாதான் தெரியும். ஸ்டேஷனுக்கு வாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? சார், நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? யூ நோ மை ஸ்டாண்டிங் இன் தி சொசைட்டி. நீங்க எதை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்களுக்கு? மிஸ்டர், எங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இந்த கொலை கேஸ் சம்பந்தமா மாயாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல இந்த கொலையை செய்ய சொன்னதே நீங்க தான் சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன சார் இது? மாயா சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அவர் மேல இருக்கிற கோபத்துல எதோ சொல்லுவா, அதை உடனே நம்பிடுவீங்களா? சார், செல்வி சொல்ற மாதிரி எனக்கும் மாயாவுக்கும் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த விரோதத்தெல்லாம் அப்படி செஞ்சிருக்காங்க. இதை பாருங்க, எங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார் வாங்க. சார், நான் வர முடியாது சார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சம்பந்தம் எல்லாம் கூப்பிடுவீங்க, நான் வருவேனா? ஐ ஹேவ் டு டாக் டு மை லாயர். நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசிக்கங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா மரியாதையா இருக்கும். கெடுத்துக்காதீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நீங்க தானே. உங்க தங்கச்சி வந்து ஏன் பிடிக்கலன்னு கேக்குறாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ண வந்தா ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓகே சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஏன் தங்கச்சி தான். அவ இந்த வீட்ல தான் இருக்கா. இப்ப அவளே வந்து உங்களுக்கு சொல்ல சொல்றேன். இவருக்கு அந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இப்பவே சொல்ல சொல்றேன். அவன் மலர் கூப்பிடுங்க. மலர் எங்க? மலர், உனக்கு ஒரு குட் நியூஸ். ஏய், குட் நியூஸ்னு சொல்றேன், திரும்பி நின்னுட்டு இருக்க. என்ன பெரிய குட் நியூஸா இருக்க போகுது? நிஜமாவே இது பெரிய குட் நியூஸ் தான். உன் புருஷனை கொண்டவங்க யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது யாரு? யாருன்னு தெரியாது. அக்காவையும் ஜிஜி மாமாவையும் பார்க்க அவங்க மேலே போயிருக்காங்க. வா போய் பார்ப்போம். தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். என்ன தெரியும்? வா. இது பாருங்க சார், என் லாயர் கூட பேசாம நான் வரமாட்டேன். நீங்க போங்க. வடிவேல். எஸ் சார். என்ன சார் என்னென்ன சொல்றீங்க? கமிஷனர் சொல்றாருல. கமிஷனர் சொல்லிட்டு நான் உடனே வந்துடுமா? போங்க சார். யூ லிசன் டு வாங்க. இல்ல நான் வர மாட்டேன் சார். இருங்க நான் பாருங்க. இங்க லாயர் வரட்டும். எதுக்கு சார் பண்றீங்க? லாயர் நான் வரேன் பேசலாம். முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. கையடியா. போங்க சார். நோ அவரோட போங்க சொல்றல. டோன்ட் டச் மீ. இத பாருங்க. நீங்க பெரிய ஆளு சொல்றீங்க. போங்க. நான் சொல்றேன்ல. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. விஜயோட கொலைக்கு ஜீஜாக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் எனக்கு மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நீயே சொல்லு. வா. ஏ, சொந்த மாமாவா இருந்தா கொலை பண்ணக்கூடாதா என்ன? One minute, sir. என்ன மலர், நீ கூட எனக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்றியா? சம்பந்தம் இருக்கிறதுனால தானே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மலர், இப்படி செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? என்ன மலர் இது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவர் மாதிரி எனக்கே வந்து ஆறுதல் சொன்னீங்கல்ல. மலர், நீ என்ன தப்பா நினைக்கிற? இத்தனை நாள் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். என்ன மலர், நீ விளையாட்டா? நீ இப்படி சொன்னா அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. செல்வி, என்ன இவ இப்படி? என்ன மலர் இது? அரெஸ்ட் பண்ணட்டும். நெருப்பு இல்லாம புகையுமா? போலீஸ்காரங்களுக்கு ஏதோ சந்தேகம் வர போய் தானே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. எந்த தப்புமே நான் பண்ணல. என்னைய அவர் அந்த துரத்தல. மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணியிருக்காரோ? மாமியார் வீட்டில் போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா தானே உண்மை தெரியும். அவரை கூட்டு போங்க. கூட்டிட்டு வாங்க சார். வாங்க வாங்க போலாம்.
வாங்க செல்வி லாயர் கிட்ட பேசு இமிடியேட்டா பேசு என்கிட்ட பேசு பேசுறீங்க சார், நான் உடனே பேசுறேன். என்ன பிள்ளை வந்துட்டு இருக்கேன். என் புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் கேட்கல. நடந்தது என்னன்னு தெரியாம ஏன் போலீஸ் முன்னாடி உளர்ற? மாயா சொல்லித்தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மாயா சொன்னா உண்மை ஆயிடுமா? அவ யோகிதை என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கு யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கங்கிறத பத்தி கவலை கிடையாது. என் புருஷனை கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. என்ன மலர் இது? மலர் மலர் என்ன பேசுற? அவளுக்கு வாய் போச்சு புள்ள. போதுமா? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? உன் கோவம் எல்லாம் தீர்ந்துதா? ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி கூட்டிட்டு போனாங்க பாரு. ஒரு தேர்ட் ரேட் கைதி கூட்டிட்டு போற மாதிரி போனாங்க. இதுல எல்லாரும் ஒண்ணு மறந்துடுறீங்க. அவர் எனக்கு புருஷன். ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஸ்டேஷன் போறேன். தனியா போறேன். இல்ல மணி நானும் வரேன். அம்மா நான் இங்க இருக்கேம்மா. நீ வர. என்ன இப்படி அநியாயத்துக்கு வாயை மூடிட்டு பேசாம இருக்க கூடாது? ஐயோ பாரு வெளியெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. மான போகுது. இது போன் எங்க அடிக்குது? ஐயோ கடவுளே, நான் பாட்டுக்கு செல்போன் எங்க வச்சிட்டனே. பாலா. ஹலோ ரஞ்சனி, பாலா பேசுறேன். சொல்லுங்க பாலா. என்ன ரொம்ப நாளா போனே காணோம். எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. விஜய் கொலைக்கேஸ் விஷயமா மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பாலா சொல்றீங்க? ஐயோ கடவுளே, மாயா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? போலீஸ் இப்ப ஜிஜேவையும் அரெஸ்ட் பண்ணிருக்கு. அண்ணன், எங்க அண்ணனுக்கும் இந்த கொலைக்கு நான் எந்த சம்பந்தமும் இல்லைங்களே. ரஞ்சனி, புரியுது புரியுது. எங்க இது நல்லா இருக்காங்க. மாயா மாட்டிக்கிட்டாங்கிறதுக்காக எங்க அண்ணன் மேல இருக்கிற கோபத்துல அவரை ஏங்க மாட்டி விட்டாங்க? போச்சு, போலீஸ்னு துருவி துருவி விசாரிச்சா அவங்க என் பேரையும் சொல்லிடுவாங்க இல்லைங்க. பாலா, எனக்கு பயமா இருக்கு பாலா. அதை நான் பாத்துக்கிறேன் ரஞ்சனி, நீயே பயந்து காட்டி கொடுத்துறாத, ஓகேவா? நீங்க ஏதாவது பண்ணுங்க பாலா, எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, வை. செல்வி வா. இல்ல பரவாயில்ல, நீ முடிச்சிட்டு வா. உள்ள வாடி. இல்ல தம்பர. சரி. என்னடி உள்ள வரமாட்டியா நீ? தாமர, என் கூட கொஞ்சம் வாயம். வெளியே போயிட்டு வரலாம். எங்க? வெளியே போயிட்டு வரலாம். அதான் எங்கேன்னு சொல்லுடி. ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். என்ன ஊர்ல இருந்து யாராவது வராங்களா? இல்ல இல்ல தம்பர, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்ன நிரஞ்சனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யாரு? அதான் தெரிஞ்சவங்கன்னு சொல்றேன்ல, நீ வாயே. என்னடி யாருன்னு கேட்ட சொல்லு. உனக்கு புதிர் போட்டுட்டு இருக்க. யாரு? செல்வி, ஏண்டி கண் கலங்குற? யாருன்னு சொல்லு. யாருடி? சொல்லுடி. மாயாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நல்ல விஷயம் தானே. அதுக்கே நீ அழற? அவ ஏதாவது பண்ணிருப்பா. அவ மூஞ்சியும் முகரையும் அடுத்தவங்க புருஷனுக்கு அலையறா இல்ல, அவளுக்கு அப்படிதான் வேணும். நம்ம ஏன் போனோம்? இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும். இல்ல தாமர, விஜயோட கேஸ் விஷயமா தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னடி சொல்ற? நம்ம விஜய் சாவுக்கும் மாயாவுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுடி, உங்களுக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை? இது பாரு, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். நீ சொல்லு செல்வி, அவ எதுக்கு இதுல தலையிடணும்? இல்ல, நீ அங்க போய் ஸ்டேஷன்ல. அண்ணே போச்சு அண்ணே.
இந்த விஜய் கேஸ்ல மாயா பிடிச்சி உள்ள போட்டாங்கல்ல, இப்ப நம்ம அண்ணனையும் பிடிச்சி உள்ள போட்டுட்டாங்க நீ. என்ன நேரத்துல என்ன சொல்லணும் உனக்கு தெரியல? எல்லாம் தெரிஞ்சு சொல்றேன்னா ஒரே அடி அவளை முடிச்சிடலான்னு பாக்குறியா? எங்க இது என்னங்க வம்ப போச்சு? நான் ஏதோ பதட்டத்துல வந்து சொன்னா வேணும்னே சொன்னேன் பழி போடுறீங்க. என்ன பதட்டம்? ஒன்னொன்னு புடிச்சிட்டு போலியே. போ சீக்கிரமா போய் தண்ணி கொண்டா. போ. யாரோ அதிகாரம் பண்றாங்க. தமரே 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 இங்க பாரு. தமரே இங்க பாரு பாரு. தமரே என்ன பாருமா. தண்ணி கொண்டா. தமரே வா விஸ்வா, நல்ல நேரமா தான் பார்த்து வந்திருக்கேன். நம்ம தெருவில் இருக்கிற கோவில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம். நீயும் வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நல்லதுதான். தாமரை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. இப்போதைக்கு அது நல்லது. என்னடா சொல்ற? தோ மாப்பிள்ளையும் தலையில் தூக்கி வச்சு கரகாடு வர அந்தால தூக்கிட்டாங்க. என்னது? மாப்பிள்ளையே கடத்திட்டாங்களா? அதெல்லாம் என்ன பெரிய விஐபியா கடத்துறதுக்கு? ஜெயில தூக்கி போட்டாங்கம்மா. விஸ்வா, மாப்பிள்ளை மேலே ஏதாவது கேஸ் போட்டியா? பாத்தியாமா எங்க சுத்தி எங்க வராருன்னு? இன்னும் இவர் கண்ணுக்கு நான் தான் கெட்டவனா தெரிவேன். அந்த ஆள் ஃப்ராடுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன். செவிடங்காதுல சங்கோதன மாதிரி இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டாரு. இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். டே விஸ்வா, புதிர் போடாம விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. மாப்பிள்ளை எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? அந்த ஆள் பெரிய அரசியல்வாதி. கொலை பண்ணா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொலை பண்ணாரா? அவர் கொலை பண்ணலமா, கொலை பண்றதுக்கு தூண்டுதலா இருந்திருக்காரு. இந்த பாருங்க, கொலை பண்றவனுக்கு கூட தண்டனை கம்மி. இந்த தூண்டி விடுறாங்கல்ல, பெருசா கிடைக்கும். இப்ப சந்தோஷமா? அந்த ஆள் அழிஞ்சது இல்லாம தாமரோட வாழ்க்கை சேர்த்து அழிச்சிட்டான்ல. மாப்பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருடா. தாமரை என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காளோ என்னவோ. என்னங்க வாங்க, முதல்ல போய் தாமரை சமாதானப்படுத்திட்டு வரலாம். விஸ்வா, நானும் அம்மாவும் தாமரையை போய் பார்க்குறோம். நீ லாயரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளைய பெயிலில் கூட்டிட்டு வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தியா என்ன பேசுறான்னு? இது பாருப்பா, மாப்பிள்ளை மேலே இருக்கிற பழியை தீர்க்கறதுக்கோ உன் கோபத்தை காட்டுறதுக்கோ இது நேரம் இல்லை. உன் தங்கச்சி தாமரையை கொஞ்சம் நினச்சிப்பார். அவள் தாங்குவாளா இதெல்லாம்? வேணும்னா ஒன்று பண்ணலாம். லாயரை கூப்பிட்டு நீங்கள் ஸ்டேஷன் போங்க. கோயிலுக்கு போய் தாமரை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்தியா, மற்றவங்க கஷ்டம் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. நெய்யா ஊற்றி வளர்த்த இல்லை, அதான் உன் பிள்ளைக்கு கொழுப்பு. அப்படி என்னங்க அவன் தப்பா பேசிட்டான்? வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அவனுக்கு கொழுப்பு இல்லடி, உனக்கு தான். நீ ஒன்று அங்கே வந்து என் உயிரை எடுக்காத, நானே பார்த்துக்கிறேன். எனக்கு நேரமே சரியில்லைடி. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு எனக்கு? இந்த பாரு, ஜிஜே தான் தப்பு பண்ணியிருக்கான்னு யாரும் சொல்லல. விசாரணைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ டென்ஷனாக உன் உடம்ப கெடுத்துக்காத. என்ன செல்வி பேசுற? நீ எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்? உன் புருஷனுக்கு இப்படி நடந்து நீ சும்மா இருப்பியா? எனக்கு நெஞ்சு வலிச்சிடும் போல இருக்கு. எப்படி சும்மா இருக்க முடியும்? டேய் பிரபா, பாருடா, யார் கொலை பண்ணாங்க? ஜிஜே விஜய் கொலை பண்ணுவாரா? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. தாமரை விசாரணைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ முதல்ல உட்காருக்கா. உட்காண்டா. ஜிஜே பாத்தியா? இல்லக்கா, என்ன பார்க்க விடல, வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. சார், இவங்க ஜிஜேயை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க ஜிஜே இல்ல, இது இவங்க ஜிஜேயோட ஒய்ஃப். வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் சொல்றேன். சரி சார். நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். நீ ஸ்கூலுக்கு போய் சச்சினையும் ஐஸ்வர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிக்கா. அக்கா, நீங்க வருத்தப்படாதீங்க, அவரை விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க. நான் வரேன். பாவம் செல்வி குழந்தைங்க தெரிஞ்ச எவ்வளவு பாடுபடும். வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்க, அப்பா இங்க என்ன? நான் என்ன சொல்லுவேன்? இந்த பாரு, இப்ப என்ன அவர் தான் கொலை பண்ணான்னு முடிவாயிடுச்சா? நமக்கு தெரியாது அவரை பத்தி. மிஸ்ஸஸ் ஜிஜே, உங்களை இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு, வாங்க.
சார், என் ஹஸ்பண்ட் ஜிஜே ரொம்ப நல்லவர் சார். யாருக்கும் மனசறிஞ்சு எந்த கெடுதலும் பண்ணதில்ல. சத்தியமா சொல்றேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். சத்தியத்தெல்லாம் நம்ப முடியாதுமா. சாட்சி என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதோ இருக்கான்ல, இவன் தான் பாம்பு செட் பண்ணி கொடுத்தவன். இவனை கூப்பிட்டு விசாரிச்சதுல மாயா தான் கொலை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி இவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். மாயாவை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்ததுல தான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்க புருஷன் சொல்லிதான் இந்த கொலையை செஞ்சதா மாயா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். சார், யார் வேணாலும் கை காட்டுவாங்க, நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவீங்களா? ஹலோ, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். சார், அவளுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. அது காரணமா வச்சுதான் இவ்வளவு அபாண்டமான பழிய தூக்கி போட்டிருக்கா. அதை நம்பி நீங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சார். இத பாருங்க, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. யார் சொன்னாங்களோ அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சார், அவளை பார்க்க முடியுமா சார்? ஏன் மிரட்ட போறீங்களா? இல்ல சார், எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அப்படி சொன்னாரு கேட்கணும் சார். தாமரை, அவகிட்ட போய் எதுக்கு பேசிக்கிட்டு? ஏதாவது ஒண்ணு சொல்வா, நம்ம நடக்க வேண்டியதை பார்க்கலாம் வா. இல்ல செல்வி, எனக்கு மனசு கேட்கல. எனக்கு தெரிஞ்சாகணும், எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இத பாருங்கம்மா, தாம் தூம்னு கத்திர வேலை வச்சுக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், பார்க்கணும்னா பார்த்துட்டு போங்க. மல்லிகா சார், கூட்டு போங்க. ஓகே சார், வாங்கம்மா. மாயா, மாயா, என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஓ, ஒரே பிரச்சனை இல்லை. மாயா, விஜய் கொலைக்கும் ஜிஜேக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவர் செய்ய சொன்னதா சொன்ன? என்ன தாமரை, ஜெயில நான் கஷ்டப்படுறத பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை பேச வந்திருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க போலீஸ் மாதிரி என்கொயரி பண்றீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு மாயா. எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எந்த வகையில நாங்க உனக்கு துரோகம் பண்ணிருக்கோம்? யாரு யாருக்கு துரோகம் பண்ணாங்கன்னு அவங்க மனசுக்கு தெரியும். அப்போ ஜிஜே ஏதாவது உனக்கு துரோகம் பண்ணிருக்காரா? மரியாதையா சொல்லு மாயா, சிரிக்காத. ஜிஜே இதை எதுக்காக செய்ய சொன்னாருன்னு சொன்ன? தாமரை ப்ளீஸ், அவகிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு என்ன நடக்கணுமோ அதை போய் பார்க்கல. நீ வா. நீ சும்மாரி செல்வி. சம்மந்தம் இல்லாம எதுக்கு இவன் மாட்டி விடணும்னு பாக்குற? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். சொல்லு, சொல்லுடி. சொல்லுடியா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மிஸ்ஸஸ் தாமரை. இது உங்க வீடு இல்ல. எதுக்கு பண்ண சொன்னாரு, ஏன் பண்ண சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. கொலை பண்ண சொன்னாரு, பண்ண. தட்ஸ் இட். இல்ல, நீ போய் சொல்ற. நான் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு என் ஜிஜேவை மாட்டி விட்டுருக்க நீ. நான் எதுக்காக போய் சொல்லணும்? ஜிஜே தான் இதை செய்ய சொன்னாரு. அதை இங்க மட்டும் இல்ல, எங்க வேணாலும் போய் சொல்லுவேன். எதுக்கடி சொல்லுவேன்? என் புருஷனை பத்தி இல்லாததெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? தாமரை, உள்ள இருக்கிற தைரியத்துல பேசுறியா நீ? இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? நான் போக மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். தாமரை, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். நீ முதல்ல வா. நீ வா தாமரை. என்ன இவ ஏதோ மறைக்கிறா. எனக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். Damn it. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், எதுக்கு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க? Damn it, ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி. தாமரை, தாமரை வா ப்ளீஸ். ஏன் பேச்ச இங்க பாருங்க. நீ முதல்ல வா. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்க, இல்ல கோர்ட்ல பேசுங்க. டோன்ட் டாக் ஹியர். சரி வா, நீ வா. வா தாமரை, வா. அவகிட்ட போய் பேசிக்கிட்டு. இவ சரியில்லை செல்வி, இவ சரியில்லை. எப்படி பேசுற பாத்தியா இவ? அதான் ஏன் அவகிட்ட போய் பேசுற? அன்னைக்கு சொன்ன ஜிஜே கிட்ட இவ சரியில்லைன்னு. இவர்தான் ஜிஜே.
என்ன ஜிஜே இதெல்லாம்? எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க நீங்க மலரோட புருஷன் நினைச்சு பார்க்கவே எனக்கு கூசுது. எதுக்கு உங்க மேல அப்படி ஒரு பழி போடணும்? அவ அப்படி என்ன கோவம் உங்க மேல அவளுக்கு? அந்த மாயா வாய் கூசாம சொல்றா, நீங்க சொல்லிதான் அந்த கொலையை பண்ணேன்னு. தாமரை, அவ சொன்னானே திருப்பி திருப்பி ஏன் அதே பேசிட்டு இருக்க? அவ ஏதோ கோபத்துல பேசுறா, நீ சும்மா டென்ஷன் ஆகாது தாமரை. நீங்க சொல்லுங்க ஜிஜி, அவ சொல்றது உண்மையா? யார் யாருக்கு துரோகம் பண்ணாங்கன்னு அவங்க மனசுக்கு தெரியும்னு சொல்றா. என்ன துரோகம் பண்ணீங்க நீங்க அவளுக்கு? சொல்லுங்க ஜிஜே, அப்படி என்ன துரோகம் பண்ணீங்க நீங்க அவளுக்கு? ஐயோ தாமரை, அவ போய் சொல்றா. அவ சொல்றா, நீ வந்து கேட்கிற பாரு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் நம்புறேன் ஜிஜே, ஆனா போலீஸ் நம்பலையே. உள்ள வச்சிருக்காங்களே உங்களை. இத பாரு செல்வி, இவர் இப்படி சொல்றாரு, அவ அப்படி சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்பா, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? இவர் கொலைகாரரா? என் நிலைமை பாத்தீங்களா? இன்னும் எங்கெங்க போய் நிக்கணும் அப்பா? அம்மா இப்ப எதுக்கு அழற? நான் வந்துட்டேன். 1000 பேர் 1000 சொல்லட்டோம்மா. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும்ல. தைரியமா இரு. மாப்பிள்ளை, என்னாச்சு மாப்பிள்ளை? என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல மாமா. மாயாவுக்கு யார் மேல இருக்கிற கோவமோ என் பேரை சொல்லிட்டா. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை. நல்ல லாயரா பார்த்து பெயில் எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சீக்கிரமே ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அம்மா நீ அழாதம்மா. நீ அழுதா நான் அழுதுருவேன். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா இரு. தாமரை, நீ வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்பாவோட போய் அட்வொகேட் பார்த்துட்டு வரேன். இல்ல செல்வி, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்பா, நீங்க தான்ப்பா எப்படியாவது ஜிஜே வெளியே எடுத்தாகணும். ப்ளீஸ்ப்பா, சீக்கிரமா போங்க. ஏ செல்வி, புள்ளத்தாச்சி, நீ ஏண்டி அங்க எங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்க? என் புருஷன், என் தலைவிதி எப்படி ஆகணுமோ அப்படி ஆயிட்டு போகுது. நீ வீட்டுக்கு போ. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை. இந்த பாரு, நீ தைரியமா இருந்தா அதே போதும். நீ வா வா தாமரை. வாமா. வா தாமரை, வா. நான் இங்கேயே தான் இருப்பேன் ஜிஜி. தைரியமா இருக்கு மாப்பிள்ளை. நான் இங்கே இருக்க போறேன். அவர் வெளியே வர வரைக்கும் நான் இங்கேருந்து வர மாட்டேன். சரி தாமரை, சரி நீ இங்கே இரு. நாங்கள் 2 பேர் போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்கப்பா. One second, please. எக்ஸ்கியூஸ் மீ சார். இருமா, பேசிட்டு சார், என்ன சார், உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னொரு தடவை அவளை நல்லா விசாரிச்சு பாருங்க சார். எங்க குடும்பத்தை பத்தி நீங்க கேட்டு பாருங்க. எங்களை நம்பி எத்தனையோ பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது, நினைச்சது கூட கிடையாது சார். சார், செல்வி வேற யாரும் இல்லை சார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளோட தங்கச்சி தான் மலர். அப்படி இருக்கும்போது அவ புருஷனை ஜிஜே எப்படி சார்? சத்தியமா பண்ணிருக்க மாட்டார் சார். நீங்கள் எங்ககிட்ட புலம்புறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது, முறைப்படி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. குற்றவாளியா நிரபராதியான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட். நீங்கள் அங்கே பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது உங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த கொலைக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்குங்க. உங்களுக்கு ஈஸியாக பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பா சார். மலர் மலர் கண்டிப்பா எழுதி கொடுப்பா சார். நான் எழுதி வாங்கிட்டு வரேன் சார். அதை நீங்க இங்க கொண்டு வந்து கொடுக்கறத விட டைரக்டா கோர்ட்ல போய் சப்மிட் பண்றது நல்லது. மலர்,
மலர் மலர் யாரு? என்னம்மா இப்படி பண்ணிட்டா? மலர் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாமே. அது வந்து தாமரை, விஜய் செத்து இவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கான உண்மையான காரணம் தெரியல. அவளும் குழம்பி போய் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதுக்கு ஜிஜே மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஐயோ, உன் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலம்மா. போலீஸ்காரங்க தப்பாக நினச்சி இவரை சம்மந்தப்படுத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, என்ன கூட உங்க பொண்ணா தானே நினைக்கிறீங்க? பொண்ணு அம்மா கிட்ட படிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். இந்த கை கொடுத்தது அம்மா பழக்கம். முதல்ல கேட்டு வந்திருக்கேன். இல்லைன்னு சொல்லிடாதீங்கம்மா. அம்மா, உங்க கஷ்டம் என்னோட தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. அது நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ஜிஜே இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, நாங்க யாரும் அப்படி நினைக்கலம்மா. போலீஸ் தான் அப்படி சொல்றாங்க. எங்களுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா, நீங்க என்ன நம்புற மாதிரி ஜிஜேவையும் நம்பணும். கண்டிப்பா இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். நம்ம கண்ணை நாமே குத்திப்போமா? நீங்க நம்புறீங்களா? நடந்ததெல்லாம் உண்மை என்ன? இல்லம்மா. மலர், ஜிஜே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உன் புருஷன் செத்ததுக்கும் ஜிஜே அரெஸ்ட் பண்ணதுக்கும் என்னடி சம்பந்தம்? என்னடி ஏன் முகத்தை திருப்பிக்கிற? இந்த அக்காவை பார்க்க பிடிக்கலையா? உன் கல்யாணத்தப்போ உன் கழுத்து வெறும் கழுத்தா இருக்க கூடாது நகை போட்டு அழக பார்த்தனே, அந்த அக்காவை பார்க்க உனக்கு பிடிக்கலையா? நீ சின்ன பொண்ணுதான், ஆனா இப்ப நீ தாண்டி எனக்கு தெய்வம். என் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. மலர், என்னை பத்தி தெரியும்ல, வேஷம் போடுறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு. அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் தூக்கில போட சொல்ற முதல் நாள் நானா தான் இருப்பேன். செய்யாத தப்புக்கு எதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும்? நீ மனசு வச்சு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அவரை வெளியில விட்டுடுவாங்களா? நீ என் கூட வந்து ஸ்டேஷன் வந்து சொல்லடி. வா. நான் வரல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.